இந்த இன்ஸ்டன்ட் பிரியாணி கிட் நான் அகைன் ட்ரை பண்ணுவேனான்னு கேட்டிங்கன்னா, நான் டெஃபினட்டா மாட்டேன்னு தாங்க நான் சொல்லுவேன். குக்டோட வெப்சைட்ல இருந்து அவங்க வெட்டிங் பாய் பிரியாணி கிட் தாங்க நாங்க ஆர்டர் பண்ணியிருந்தோம். அந்த கிட்ல பார்த்தீங்கன்னா, 250 கிராம் ஆஃப் பாஸ்மதி ரைஸ், பிரியாணி பேஸ்ட் அண்ட் ஃபைனலா சீசனிங் ஆயிலும் குடுத்துருந்தாங்க. அவங்க சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நாங்க மட்டன் பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் அந்த கிட்ல மென்ஷன் பண்ணியிருந்த ஒன் ஆஃப் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, டோட்டலாவே நம்ம மீட் ஆட் பண்ணிட்டு, அந்த குக்கர ஒரு 2 விசிலுக்கு விட்டு எடுத்தா போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மட்டன் வந்து 2 விசில்ல வேகுமான்னு கேட்டா, கண்டிப்பா இல்லைங்க. அதனால மட்டன மட்டும் நாங்க தனியா ப்ரீ குக் பண்ணிட்டோங்க. ஆமாங்க. ஒரு 7 விசில் விட்டு மட்டன மட்டும் தனியா குக் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். தென் அவங்க சொல்லியிருந்த மாரி பிரஷர் குக்கர்ல பிரியாணி பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு, மட்டன் ஆட் பண்ணி, தென் ஃபைனலா மட்டன் ஸ்டூவும் ஆட் பண்ணோம். ஸோ அதெல்லாம் பாயில் பண்ணி வந்ததுக்கப்புறம், அதுல நாங்க சோக் பண்ணி வச்சிருந்த ரைஸும் ஆட் பண்ணிட்டோம். அண்ட் ஃபைனலா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணோம். ஆஃப்டர் தட் ஒரு 10 டூ 15 மினிட்ஸ் நாங்க அந்த பிரியாணிய கூல் டவுன் பண்ணிட்டு, ஃபைனலா அவங்க குடுத்திருந்த அந்த சீசனிங் ஆயில ஆட் பண்ணி பிரியாணிய ரெடி பண்ணிட்டோம். இந்த பிரியாணி பண்றதுக்கு எங்களுக்கு ஆன் தி ஸ்டவ்ல கரெக்ட்டா 22 மினிட்ஸ் ஆச்சு. ஸோ இந்த 22 மினிட்ஸ்மே நம்ம மட்டன் ப்ரீ குக் பண்ணனால தான் இது வந்து அச்சீவபிளா இருந்துச்சு. நம்ம பண்ணாம டைரக்ட்டா போட்டிருந்தோம் அப்படின்னா டெஃபினெட்லி இல்லங்க. ஸோ இந்த பிரியாணி பண்றதுக்கு நாங்க வெறும் 300 கிராம்ஸ் ஆஃப் மட்டன் தாங்க எடுத்திருந்தோம். பட் இன்ஸ்ட்ரக்ஷன்ல இவங்க 500 கிராம்ஸ் ஆஃப் மட்டன் வரைக்கும் எடுத்துக்கலாம்னு போட்டிருந்தாங்க. ஸோ இப்ப நாங்க 500 கிராம்ஸ் எடுத்திருந்தோம் அப்படின்னா, டெஃபினட்டா நீங்க இந்த வீடியோல பார்க்குற மாரி ரைஸ் ரொம்பவே கம்மியா இருந்திருக்கும். மட்டன் பீசஸ் தாங்க அதிகமா இருந்திருக்கும். இவங்க மட்டன் பிரியாணி பேஸ்ட் பத்தி நம்ம பேசியே ஆகணுங்க. ஏன்னா, அதுல நோ ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ் அண்ட் கலர்ஸ், பாம் ஆயில் அண்ட் பிரிசர்வேட்டிவ்ஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ அது உண்மையிலேயே ரொம்பவே ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் தாங்க. இந்த ஒரு கிட் வாங்கியிருந்தோம் அப்படின்னா, 3 பேர் ஒரு வேளைக்கு சாப்பிடலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா, யூசுவலாவே பிரியாணினா நம்ம எல்லாருமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தாங்க சாப்பிடுவோம். ஸோ நம்ம அப்படி பார்த்தா இந்த பிரியாணி ஒரு 2 பேருக்கு மட்டும் தாங்க கரெக்ட்டா இருக்கும். ஸோ சர்வ்ஸ் 3 கிடையாது, சர்வ்ஸ் 2 தான் நான் சொல்லுவேன். ஃபைனலா இந்த பிரியாணியோட டேஸ்ட் எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, நாங்க கண்டிப்பா இல்லன்னு தாங்க சொல்லுவோம். பிகாஸ் அதிலிருந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பழைய எண்ணெய் வாசனை எங்களுக்கு வந்துச்சுங்க. இந்த ஒரு கிட்டோட வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா, 1 இயர் வரைக்கும் இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ மேபி இவங்க பிரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே ஆட் பண்ணாம இது பண்றனால, இந்த மாரி ஒரு ஆயில் ஸ்மெல் வருதா? அப்படிங்கிற கொஸ்டின் எனக்குள்ள இருக்குங்க. ஸோ இதுக்கு ஓவராலா 5க்கு நான் 2.5 தாங்க ரேட்டிங் குடுப்பேன். எங்க வீட்ல பண்ணியிருந்த மட்டன் தால்ச்சா, சிக்கன் 65 ரைத்தாலாம் வச்சு சாப்பிடும்போது இந்த பிரியாணி நல்லா இருந்துச்சுங்க. தனியா சாப்பிடும்போது எனக்கு அவ்வளவா பிடிக்கல. டேஸ்ட் பட்டுங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் டிஃபர் ஆகும். ஸோ ஒருத்தருக்கு இந்த பிரியாணி பிடிக்கலாம், ஒரு சில பேருக்கு பிடிக்காம போகலாம். நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, இந்த பிரியாணி நீங்க ட்ரை பண்ணணும்னு நெனச்சா, வாங்கி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.